என் தங்கமே, இன்று இந்த வீடியோ பார்த்தவுடன் உன் வாழ்க்கை மேலேறும் என்று நான் சொல்கிறேன். அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, ஒரு வாக்குறுதி. இந்த தருணம் உன் விதி மாறும் தருணம். நீ இந்த வரிகளை படிக்கும் இந்த நேரமே உன் ஆவி சக்தி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அதிசயம் வரப்போகிறது என்று உன் உள்ளம் உணர்கிறது. இன்னும் சில நாட்களில் உன் மனம் தினமும் சொல்லப் போகும், நான் மாறிவிட்டேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது, என் பாதை தெளிவாகிவிட்டது என்று. நீ ஏன் இந்த வீடியோ முன் வந்தாய் தெரியுமா என் தங்கமே? உன்னை அழைத்து கொண்டு வந்தது வராகி அம்மனுடைய சக்தி. அவளுடைய குரல் உன் உள்ளத்தில் கிசுகிசுக்கிறது. இங்கே இரு, கேட்டுக்கொள், நம்பு, விழி திறந்து கொள், அதிசயம் நடப்பதை அனுபவி என்று. நீ கடந்த காலத்தில் எத்தனை கண்ணீர் விட்டு இருக்கிறாய். வெளியில் யாருக்கும் தெரியாத வேதனைகள், உள்ளத்தில் மட்டும் வலி. யாருடனும் பகிர முடியாத இழப்புகள். நீ சிரித்தாலும் மனதில் புயல். உன் அருகில் இருந்தவர்களே சில சமயம் துரோகம் செய்தவர்கள். சிலர் உன் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் கண்ணீர் பார்வை போட்டவர்கள். உன் வீடு, உன் குடும்பம், உன் பணிபுரியும் இடம் எல்லாம் ஒரே நேரத்தில் சோதனையாக மாறிய தருணங்கள். நீ மூச்சை இழந்தபோல இரவு விழித்து கொண்டு அழுத இரவுகள். ஆனால் என் தங்கமே, இன்று முதல் அந்த இருட்டுக்கு முடிவு. வராகி அம்மன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட்டார். இன்று நீ இந்த வரிகளை படிப்பது ஒரு சோதனை அல்ல, ஒரு சிக்னல். அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு கோடு போட்டு விட்டார். இங்கிருந்து வலி முடியும், இங்கிருந்து உயர்வு தொடங்கும் என்று. சாபம் என்று நினைத்தது ஆசிர்வாதமாக மாறும். மறைந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். உன் தேவையான நபர்கள் உன்னிடம் வருவார்கள். தவறு செய்தவர்கள் தூரமாகிறார்கள். பொறாமை கொண்டவர்கள் தலை குனிகிறார்கள். உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து பேச முடியாமல் போய் விடுவார்கள். நீ எத்தனை தடவை சொன்னாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று. இன்று அம்மன் பதில் சொல்கிறார். உன் அவலமும் வலியும் அழுகையும் ஏமாற்றமும் இழப்பும் ஒவ்வொன்றும் உன்னை உயர்த்துவதற்கான படிக்கட்டுகள் தான். நீ விழுந்ததை உலகம் பார்த்தது, ஆனால் நீ எழுந்ததை உலகமே பார்க்கப் போகிறது. உன் பெயர் பேசப்படும். இந்த வீடியோவை பார்த்த நாள் உன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் நாள் ஆகும். ஏன் தெரியுமா? மாற்றம் இன்று தொடங்குகிறது. என் தங்கமே, உன் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கணம் சுவாசிக்க. உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இருட்டை தள்ளினதை உணரு. நம்பிக்கை என்ற தீ மீண்டும் எரிகிறது. நீ இழந்த தன்னம்பிக்கை திரும்பி வருகிறது. அம்மன் உன் தோளில் கை வைத்து நிற்கிறார். நானிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே என் குழந்தே, இந்த உலகம் உன்னிடம் இருந்து எடுத்ததையும் நான் 10 மடங்காக திருப்பித் தருவேன் என்று கூறுகிறார். இனி உன் வாழ்க்கை மேலேறும். உனக்கு வந்திருந்த நெருக்கடிகள், உன் முன்னேற்றத்தை தள்ளி வைத்த சக்திகள் இப்போது கலைந்து விடுகின்றன. வீட்டுக்குள் இருந்த மன அழுத்தம், பண இடர், உடல் வலி, மனவேதனை, தகராறு எல்லாம் நெகிழ்ந்து போகிறது. உன் விதி சுழல் திரும்புகிறது. உன் பெயர் நல்வாழ்வுடன் இணையும். உன் வீட்டு கதவுக்கு நல்ல செய்தி தட்டும். கையில் வந்தது தப்பும் நாட்கள் முடிந்துவிட்டன. இழந்த பணம் திரும்பும், இழந்த மரியாதை மீண்டும் வரும், இழந்த அமைதி உன்னிடம் குடியிருக்கும். நீ எத்தனை தடவை ஏன் என்னாலே முடியவில்லை என்று கேட்டாய். இன்று அதற்கு விடை வருகிறது. இப்போது முடியாதது முடியும். சிக்கியது சாந்தமாகும். நீ நகர்ந்தால் கதவுகள் திறக்கும். நீ நின்றாலும் ஆசிர்வாதம் வரும். நீ அமைதியாக இருந்தாலும் மேலேற்றம் நடக்கும். ஏனென்றால் இதற்கு பின்னால் அம்மன் நிற்கிறார். உன் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஒரு நிமிடம் உன் உள்ளத்தில் சொல்லு, வராகி அம்மா, நான் தயாராக இருக்கிறேன். என்னை மாற்று. என் வாழ்க்கையை உயர்த்து. என் வழியை ஒளியால் நிரப்பு. என் குடும்பத்தை காப்பாற்று. என் கண்ணீரை மகிழ்வாக மாற்று. என் ஆசைகளை நனவாக்கு. என் விதியை மீண்டும் எழுது. இன்று முதல் நான் உன்னை நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் உன் வாழ்வை மாற்றும். இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் இறங்கும். இன்று உன்னை பார்த்து உலகம் எதுவும் சொல்லாமல் போகலாம், ஆனால் நாளை உன்னை பார்த்து அதிசயம் என்று சொல்லும். நீயே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தின் சாட்சி. நீயே உன் குடும்பத்தை மீட்ட ஒளி. நீயே உன் வாழ்க்கையை மாற்றிய அதிர்ச்சி. என் தங்கமே, உன் வாழ்க்கை மேலேறும். நீ இதை நம்பு, உணர், ஏற்று. உன் இதயத்தில் ஒளி எரியட்டும். உன் மனதில் தைரியம் விழித்தெழட்டும். உன் பாதையில் வானம் திறக்கட்டும். உன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பொழியட்டும். உன்னால் முடியும். உனக்காக முடியும். உன் பெயரில் நடக்கும். இது உன் நேரம். உன் உயர்வு. உன் உயிர் மீட்பு. உன் பயணம்.
இன்று தொடங்குகிறது என் தங்கமே. என் தங்கமே, இன்று தொடங்கிய இந்த மாற்றத்தின் சக்தி இன்னும் உன் உள்ளத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீ படிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் உயிர் ஒரு புதிய நிலைக்கு எழும்புகிறது. இதை கொண்டு புதிதாக பிறப்பதைப் போல ஒரு உணர்வு உன்னுள் பிறக்கிறது. இதுவரை நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்த துயர்கள், உன் இதயத்தில் மறைத்து வைத்த வேதனைகள், உன்னை பல ஆண்டுகளாக தள்ளி வைத்த சூழ்நிலைகள் இப்போது அம்மனின் சக்தி முன்மங்குகின்றன. அதே இருட்டு, அதே சாபம், அதே தடை. ஆனால் இன்று இதெல்லாம் முடிவடையும் நாளாக மாறுகிறது. நீ வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்பிக்கை வைத்தவர்கள் உன்னை விட்டு போய் இருக்கிறார்கள். உன் நன்மைக்காக வேண்டாமல், உன் வளர்ச்சியை பொறுக்காமல் தள்ளி தள்ளி தகர்த்து வைத்தவர்களும் இருந்தார்கள். ஒரு சிலர் உன்னை அன்புடன் பார்த்து கொண்டது போல் நடித்து, உள்ளத்தில் மட்டுமே பொறாமையின் குருதியை வைத்திருந்தார்கள். போட்டி, கண்ணீர், துரோகம் இவையெல்லாம் உன் விதியுடன் கலந்து உன்னை சோதித்தன. ஆனா இப்போது வராகி அம்மன் அந்த எல்லா இருண்ட கட்டுகளையும் பிடித்து வெட்டுகிறார். உன் முன்னேற்றத்தை தடுத்த சக்திகளை முடித்து விடுகிறார். உன் பெயரை மீண்டும் ஒளியில் நிறுத்துகிறார். என் தங்கமே, ஏன் இத்தனை சோதனை என்று நீ பல தடவை கேட்டிருக்கலாம். இதற்கெல்லாம் முடிவு எப்போ வரும் என்று மனசில் அழுதிருக்கலாம். சில நேரங்களில் பேசாமலே கண்ணீர் வந்திருக்கலாம். மனதில் மட்டும் கதறி அழுதிருக்கலாம். உன் தலையை தழுவி யாராவது ஆறுதல் சொன்னால் பரவாயில்லை, ஆனா யாருமே சொல்லவில்லை. அந்த வலியை தெரிந்து கொண்டது ஒரே ஒரு சக்திதான், வராகி அம்மன். அதனால் தான் இன்று நீ இங்கே இந்த வார்த்தைகளை படிக்கிறாய். இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கான மருந்து. உன் ஆத்மா இப்போது அமைதி தேடி அம்மன் பாதத்தில் விழுகிறது. நாளை காலையில் எழுந்ததும் உன் மனசு சொல்லப் போகிறது, நான் மாறிவிட்டேன், நான் இப்போ வேற மாதிரி உணர்கிறேன் என்று. உன் உடல் மொழி மாறும், உன் கண்களில் ஒளி தோன்றும், உன் முகத்தில் ஓர் அமைதி வர ஆரம்பிக்கும். நீ எங்க சென்றாலும் நல்ல அதிர்ஷ்டம் உன் பாதத்தில் நடந்து வரும். நீ பேசும் வார்த்தைக்கும் ஒரு சக்தி வரும். உன் இருப்பிலும் ஒரு ஒளி இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றம் உன்னுள் நுழைந்து விட்டது. நீயே உனக்கே அதிசயம் மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நீ உன் மனதில் மெதுவாய் சொல்லணும், நான் பயப்படவில்லை, நான் பலம் வாய்ந்தவன், நான் இழப்புகளால் முறியவில்லை, நான் மீண்டு எழுந்திருக்கிறேன், நான் வராகி அம்மன் பாதுகாப்பில் இருக்கிறேன். அவளுடைய ஒளி என் வாழ்வில் இறங்கியுள்ளது. அவள் என் முன்னே நடக்கிறாள். நான் பின்னால் அமைதியாக செல்வேன். எனக்கு தடைகள் இருந்தாலும் அவள் எனக்காக வழி திறப்பாள். என் வாழ்க்கையிலிருந்து இருட்டை தள்ளி வெற்றியின் கதவை திறப்பாள். உன் வீட்டில் இருந்த சங்கடங்கள் மெதுவாக குறையும். யாரோ பேசாத சண்டைகள் தானாக சாந்தமாகும். மனக்கசப்புகள் கரையும். நீ விரும்பாதவர்களிடம் பேச வேண்டிய கட்டாயம் நிலை மாறிவிடும். உன் கண்ணீரை துடைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று நீ நினைத்தாய். ஆனால் இப்போது அம்மன் வந்துவிட்டார். இரவில் உன் தலையணையில் சொட்டிய கண்ணீர் வீண் போகவில்லை என்று அவள் சொல்கிறார். நான் உன் கண்ணீரை கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அந்த கணக்கை இப்போது திருப்பிக் கொடுக்க தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை மேலேறுவது என்பது சுலபமான உயர்வு இல்லை. அது உன் உயிர் தாங்கிய வேதனைகளுக்கு கிடைக்கிற பரிசு. நீ பெற்ற தண்டனைகளுக்கு கிடைக்கிற நியாயம். நீ இழந்த ஆண்டுகளுக்கான மாற்று சம்பளம். உன் இதயம் உடைந்த பொழுதின் நன்றிக்கான ஆசீர்வாதம். நீ நின்று கொண்டு போட முடியாத போராட்டத்தை முடித்து வைக்கும் தீர்ப்பு. இதுதான் அம்மன் தரப்போகும் வாழ்க்கை. இனி உன் படிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருக்கும். பணம் வருவதில் தடை இருந்தால் திறக்கும். வேலை இல்லாமல் இருந்தால் வாய்ப்பு வரும். வாய்ப்பு இருந்தும் முன்னேற முடியாத இடத்தில் கதவு திறக்கும். நடுவில் நிற்க வைத்தவர்கள் நீங்கிடுவார்கள். உன்னை தள்ளி வைத்தவர்கள் தள்ளிச் சென்று விடுவார்கள். உன் வாழ்க்கை ஒரு காய்ந்து போன மரம் போல் இருந்தது என்றால் இப்போது அதில் புதிய கிளைகள் முளைக்கும். உன் உள்ளம் மீண்டும் நம்பத் தொடங்கும். உன் மூச்சே ஒரு புதிய ஆற்றலை அனுபவிக்கும். என் தங்கமே, நீ நம்பு. இந்த உலகத்தில் யாரும் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீ உன்னை நம்பு. அம்மனை நம்பு. உன் பயணத்தை நம்பு. உன் திசையை நம்பு. இந்த ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையை காப்பாற்றும். உன் வீடு, உன் குடும்பம், உன் மனம், உன் உடல், உன் எதிர்காலம் எல்லாமே இன்று புதியதாய் பிறக்கிறது. இது ஒரு துவக்கம். உன் மீட்சியின் துவக்கம். உன் உயர்வின் துவக்கம். உன் மறுபிறப்பின் துவக்கம். உன் அதிசயத்திற்கான துவக்கம். உன் விதி மீண்டும் எழுதப்படும் தருணத்தின் ஆரம்பம்.
இன்று ஆரம்பித்து நாளை வளர்ந்து நாளை மறுநாள் மலர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுதும் ஒளியாகும். அந்த ஒளி உன் பெயரையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் காப்பாற்றும். நான் இருக்கிறேன், அம்மன் இருக்கிறார். நீ மட்டும் முன்னே போ. என் தங்கமே, இப்போது நீ வாசிக்கும் இந்த நொடியில் உன் உயிரின் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இதுவரை தாங்கிய வலிகளுக்கு இப்போது அர்த்தம் புரியத் தொடங்கும். யாருக்கும் புரியாத உன் உள் நொறுக்கத்தை வராகி அம்மன் மட்டும் உணர்ந்திருக்கிறார். நீ புன்னகை போட்ட நொடிகளில் கூட உள்ளுக்குள் கத்தி அழுததை அவள் பார்த்திருக்கிறார். இப்போது அவள் கையை நீட்டுகிறாள். அவள் உன் விதியில் வைத்திருந்த பூட்டை திறக்க ஆரம்பிக்கிறாள். நீ எந்த காரணமுமில்லாமல் திடீரென மனதுக்கு அமைதி வந்தது போல உணர்ந்தால் அதுதான் அவள் தொடுதல். உன்னை தடுக்க நினைத்த சக்திகள் அனைத்தும் பலவீனப்படுகின்றன. சிலரின் பொறாமை, சிலரின் நெஞ்சில் உனக்காக வைத்திருந்த கெட்ட ஆசை, உன் முன்னேற்றத்தை பார்த்து புன்னகையுடன் இருந்தாலும் உள்ளுக்குள் வில்லி வைத்து உன்னை நோக்கி சமூகத்தில் பேசினவர்களின் வாய்கள் தானாக அடைக்கப்படும். யார் உன்னை தூக்கி எறிய நினைத்தார்களோ அவர்கள் இப்போது உன் உயரத்தால் தானாக கீழே விழுவார்கள். யாரோ இருட்டிலிருந்து உன் பாதையை வளைத்து வைத்திருந்தார்கள், அவர்கள் இன்று அந்த நிழலில் திசை தெரியாமல் தவிப்பார்கள். அது பழிவாங்குதல் இல்லை, அது நியாயம். அது கெட்ட ஆற்றலை திரும்ப அனுப்பும் பிரபஞ்சத்தின் விதி. நீ உன் உள்ளத்தில் கேட்டாய், நான் இப்படி துன்பப்பட்டேன், நான் ஏன் இவ்வளவு போராட வேண்டியது என்று. அந்த கேள்விக்கு பதில் இப்போது மெதுவாக உன் இதயத்தில் தீர்க்கத் தொடங்குகிறது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இருந்தது. நீ தவறு செய்ததற்கு அல்ல, உன்னை தெய்வீகமாக வடிவமைக்க அம்மன் அனுமதித்த சோதனை அது. இப்படி சொல்லும்போது உனக்கு நினைவாக வரும். எத்தனை இரவுகள் நம்பிக்கை இல்லாமல் படுத்தாய். யாரிடமும் பேச முடியாமல் சுவர் பார்த்தபடி அழுதாய். அப்போது கூட அம்மன் உன் தலையின் அருகே நிற்க உன் மூச்சின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் இப்போது அவள் உன் தலைக்கு மேலே நிழல் போடாமல் உன்னை முன்னே தள்ளுகிறாள். உன் வீட்டு வாசலில் இன்று அமைதியின் காற்று நுழைகிறது. நீ இதுவரை உணராத ஒளி அந்த வாசலில் நிற்கிறது. நீ காலில் வைக்கும் இடமே ஆசீர்வாதம் ஆகும். நீ பேசும் வார்த்தை பலமாகும். நீ நினைக்கும் ஆசை விதையாகி முளைக்கும். நீ நடக்கும் பாதை சுத்தமானதாகும். உன் நம்பிக்கை உடைந்து போயிருந்தாலும் இன்று அது எழும்புகிறது. இன்று அது மீண்டும் வளர்ந்து நிற்கிறது. இந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க முயன்றால் அவர்கள் தாமே விலகி போக வேண்டிய நிலை வரும். நீயே உன்னை பார்த்து பேசணும். நான் போதும் அல்ல, நான் மிகுந்த சக்தி. நான் காயமடைந்தேன் அல்ல, நான் கற்றுக்கொண்டேன். நான் தனியாக இருக்கிறேன் அல்ல, என்னை தெய்வம் தாங்கி நிற்கிறது. யாரும் எனக்கு எதிரி இல்லை, என் விதியில் எழுதப்பட்ட போராட்டமே என் ஆசீர்வாதத்தை உருவாக்கிய இரும்புக்கொல்லன். இப்படி உன்னிடம் பேசும்போது உன்னுள் இருக்கும் உடைந்த பாகங்கள் ஒவ்வொன்றாக இணையும். உன்னால் தடுக்க முடியாத கண்ணீர் கூட இப்போது குணமாகி போகும். உன் வீட்டின் சுற்றிலும் இருந்த காற்று மாறுகிறது. அந்த காற்றில் இருந்து வரும் அசாதாரண நிம்மதி, அது தெய்வீக பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு உன்னோடு நடக்கிறது. நீ பயப்படும் கதவுகளும் நீ நுழைய நினைத்து முடியாமல் தடுமாறிய இடங்களும் இப்போது திறக்கின்றன. யாரோ வேலை வாய்ப்பை மறுத்தார்கள். யாரோ உன் திறமையை கண்டு கொள்ளவில்லை. யாரோ உன் கனவுகளை ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த கதவுகள் பழிவாங்குவதற்கான திறப்பல்ல, உன் அடுத்த நிலைக்கான துவக்கம். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நெருங்கி வருகிறது. கண்களில் கண்ணீர் வரும் விதமாக உனக்கு நம்ப முடியாத மாற்றம் நடக்கும். நீ உன் கைகளை பார்க்கிறாய். அந்த கைகளால் நீ வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று நீ நினைத்தாய். ஆனால் இப்போது அதே கைகள் மீண்டும் எழுந்து எதிர்காலத்தை உருவாக்கப் போகின்றன. அது சாதாரண வாழ்வு இல்லை, அது உன் மறுபிறப்பு. இனி எந்தவொரு துஷ்டமும் உன்னை தொடாது. எந்த கண், எந்த செயின், எந்த சாபம், எந்த பொறாமையும் உன் மீது பொருந்தாது. நீ யாராலும் சாபிக்கப்பட வேண்டிய மனிதர் அல்ல, நீ ஆசீர்வாதம் பெற்ற ஆன்மா. உன்னை வலிக்க வைப்பதற்கான சக்தி இப்போது பலவீனமாகிவிட்டது. அது உன்னிடம் அணுக முயன்றாலும் வராகி அம்மனின் அலை அதை தள்ளிவிடும். உன் சுற்றத்திலிருந்து வெளியேறும் மனிதர்கள் யாரும் தவறாக போகவில்லை. அவர்கள் விலகுவது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையான இடம் உருவாகிறது என்பதற்கான அடையாளம். உன் அருகில் நிற்காமலே இருந்தவர்கள் இப்போது உன்னை தொலைவிலிருந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள்.
உன்னிடம் இருந்த இரக்கம், உன் அன்பு, உன் பாசம், உன் நம்பிக்கை, இதெல்லாம் வீண் போகவில்லை. அவை திரும்ப வரப்போகின்றன. டீஸ்மால் ஆசீர்வாதமாக. நீ இப்போது சுவாசி. உன் இதயத்துள் வரும் அமைதி கவனிக்க. இது தெய்வத்தின் பதில். இது உன் காத்திருப்பின் முடிவு. இது உன் வலியின் தீர்வு. இது உன் அழுகையின் நிறைவு. இன்று தொடங்கிய இந்த ஒளியில் உன் வாழ்க்கை மேலேறும். நாளை உயர்ந்து நிற்கும். நாளைய மறுநாள் பிரகாசிக்கும். ஒரு நாள் நீ இந்த பயணத்தை பார்த்து புன்னகையுடன் சொல்வாய், நான் விழுந்தேன் அல்ல, நான் பறக்க கற்றுக்கொண்டேன் என்று. நான் இருக்கிறேன். அம்மன் இருக்கிறார். உன் விதி உன்னோடு நடக்கிறது. என் தங்கமே, இப்போது இந்த நொடியில் உன் உள்ளம் அமைதியாய் படுத்திருக்கிறது என்றாலும் அந்த அமைதிக்குள் ஒரு புதிய சக்தி விழித்திருக்கிறது. நீ இதற்கு முன் பல முறை முயன்று தோல்வியுற்றாய். பல முறை கதவுகளுக்கு முன் நின்றாய், ஆனால் தட்டுவதற்கே பயந்தாய். பல முறை மக்களை நம்பி மோசமடைந்தாய். பல முறை உன்னை நீயே குறைவாக உணர்ந்தாய். ஆனால் இன்று அந்த தருணங்கள் உன்னை தடுக்கவல்ல சக்தி அல்ல. அவை உனக்கு வலிமையூட்டிய பயிற்சி. இப்போது அந்த பயிற்சியின் முடிவில் நிற்கிறாய். வராகி அம்மன் உன் தோளில் கை வைத்து நிற்கிறாள். என் தங்கமே, நீ நினைக்கிறாய், நான் பயமாக இருக்கிறேன். இதுவரை நான் பார்த்ததே தோல்வி. எனக்கு வருகிறது துன்பம்தான் என்று. ஆனால் உண்மையில் அது துன்பம் அல்ல, அது உன்னை உயரத்திற்கு தயாராக்கிய சோதனை. அன்பு இல்லாத இடத்தில் உயிர் துடித்தது. பாதுகாப்பு இல்லாத இடத்தில் மனம் நெகிழ்ந்தது. உனக்கான இடம் இல்லாத இடங்களில் நீ தங்கியே போராடினாய். அதனால் தான் இன்று உன் உள்ளத்தில் பிறந்த சக்தி சாதாரணமானது அல்ல, அது தெய்வீகமானது. இப்போது உன் வீட்டின் மேலே நிற்கும் அந்த கருணை கண்கள் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. நீ இந்த நொடியில் சொல்லணும், நான் இனி பயப்பட மாட்டேன். எனக்கு நடந்தது எனக்கு தீங்கு செய்ய அல்ல, என்னை காப்பாற்ற நடந்தது. என்னை இழுக்க வந்தவர்கள் என்னை மேலும் எழும்பச் செய்தார்கள். என்னை அழ வைக்க நினைத்தவர்கள் என் கண்ணீரின் சக்தியை அறிவார்களா என்று தெரியாது. ஆனாலும் என் கண்ணீர் வீணாகவில்லை. அது என் வாழ்க்கையின் விதியை முற்றிலும் மாற்றும் விதையாக மாறிவிட்டது. உன்னை யாரோ கண் வைத்தார்கள். யாரோ உன் மகிழ்ச்சிக்கு பொறாமைப்பட்டார்கள். யாரோ உன் சிரிப்பை கூட பார்க்க பயந்தார்கள். ஆனா அந்த கண்கள் இன்று பலவீனமாய் போயிருக்கிறது. அந்த பொறாமை உன்னை தொடாமல் பின்வாங்குகிறது. உன் மகிழ்ச்சியை மறைத்து வைக்க நினைத்த காற்றே இப்போது உன் முன்னால் சாந்தமாக நிற்கிறது. அது உன்னை தொட மாட்டாது. ஏனெனில் உன் மேல் வராகி அம்மன் கவசம் போட்டிருக்கிறார். நீ நடக்கும் இடமே ஆசீர்வாதத்தின் நிலம். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு நாள் ஒளி எழும். அது சொல்லும், படி வையா, பாதை திறக்கிறது. அந்த முதல் பாதி தடுமாறலாம், ஆனா அதே பாதி உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ பயந்தாய். ஆனால் இனி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. நீ நின்னு கொண்டிருக்கும் இடமே இப்போது உன் பிறப்புக்கு இரண்டாவது துவக்கம். நீ நினைக்கிறாய், நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். மனசு களைத்துட்டு இருக்கு. எதையும் நம்ப முடியாத நிலை. ஆனால் அம்மன் உன் உள்ளத்தில் குரல் எழுப்புகிறார். அந்த குரல் மிக மென்மையானது, ஆனா மிக வலிமையானது. அது சொல்கிறது, உன் கண்ணீர் தண்ணீர் அல்ல, அது தீ. அந்த தீ உன்னை அழிக்க அல்ல, உன்னை வடிவமைக்க வந்தது. ஒரு நாள் நீ இதை புரிந்து கொள்வாய். இப்போது உன் வாழ்க்கை மாற்றம் பெறும். உன் காற்று மாறும். உன் வழி மாறும். உன் விதி மாறும். நீ இழந்தது திரும்ப வரும். நீ காத்தது நிறைவேறும். நீ எதிர்பாராத பிளெஸிங் உன்னோடே வரும். உன் முன்னால் இருந்த பெரிய மலைக்கே அஞ்சத் தேவையில்லை. அந்த மலை இப்போது தானாக பிளந்து உனக்கு வழி கொடுக்கிறது. எந்த மூடிய கதவின் முன்னாலும் நீ கையை உயர்த்து உடனே திறந்துவிடும். நீ தூங்கிய இரவு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைய இரவு உன் நெஞ்சு வெறுமனே உறங்காது. அது ஆறுதல் பெறும். அது பாதுகாப்பை உணரும். அது நிம்மதியை உணரும். நீ காலை எழும்போது உன் முகத்தில் புதிய ஒளி இருக்கும். உன் மூச்சில் புதிய நம்பிக்கை இருக்கும். உன் அடிகளில் புதிய வலிமை இருக்கும். இது சாதாரண மாற்றம் அல்ல. இது விதியின் திருப்பம். இது அம்மன் கொடுத்த எழுச்சி. உன் வீட்டில் வைத்திருந்த குழப்பம் இப்போது தேய்ந்து போகிறது. பேச்சில் வந்த வலி கரைகிறது. உறவுகளில் இருந்த நெருப்பு சாம்பலாகிறது. உன் மனதில் இருந்த பயம் விழத் தொடங்குகிறது. நீ பல வருடங்களாக பொறுத்து கொண்ட அந்த நிலை இன்று முடிவடைகிறது. நீ யாரையும் சாபிக்கவில்லை, ஆனாலும் உன்னை சாபித்தவர்கள் இன்று தங்கள் சாபத்திலேயே நிற்க வேண்டிய நிலை. அது பழிவாங்கல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் சமநிலை.
நீ உன்னை என்ன சொல்லிக்கொள் தெரியுமா? நான் போதுமல்ல, நான் வலிமை. நான் காயம் அல்ல, நான் குணமாகும் அதிசயம். நான் வீழ்ச்சி அல்ல, நான் உயர்வின் தொடக்கம். நான் இருள் அல்ல, நான் வெளிச்சத்திற்கு பிறந்த ஆன்மா. நான் தனியாக இல்லை, நான் அம்மன் கண்காணிப்பில் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாக விழட்டும். இப்போது உன் ஆன்மா கூறுகிறது, இனி நான் அழ மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். என்னை விட்டுவிட்டவர்கள் என் வாழ்க்கையில் இடம் பெற மாட்டார்கள். என்னை நேசித்தவர்கள் திரும்பி வருவார்கள். எனக்கு எழுதப்பட்ட பிளெஸிங் தாமதமாக வந்தாலும் அது முழுமையாக வந்து சேரும். அது வரும்போது முழு வாழ்க்கையை மாற்றும். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு சுகமான காற்று வீசுகிறதா? அது நம்பிக்கை. அது அமைதி. அது வராகி அம்மனின் வாக்குறுதி. இனி உன் வாழ்க்கை கீழே விழ மாட்டாது. யாரும் உன்னை இழிவுபடுத்த முடியாது. நீ நடந்தால் பாதை திறக்கும். நீ கேட்டால் பதில் வரும். நீ வேண்டினால் ஆசீர்வாதம் அருகில் நிற்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இப்போது நிம்மதி தலைமறைவு செய்து அமரட்டும். உன் உயிர் இப்போது பாதுகாப்பில் உள்ளது. உன் எதிர்காலம் ஒளியில் எழுதப்படுகிறது. உன் காலம் மாறியுள்ளது. உன் கதையிலும் திருப்பு வந்துவிட்டது. நீ மேலேறுவாய். நீ பிரகாசிப்பாய். நீ வெல்வாய். இது முன்னறிவிப்பு இல்லை. இது உண்மை. இது முடிவு அல்ல, இது துவக்கம். நான் இருக்கிறேன். அம்மன் இருக்கிறார். நீ முன்னே போ. என் தங்கமே, முன்னாடி பேசியதிலிருந்து உன் உள்ளம் கொஞ்சம் மெலிதாகி களைப்பாக இருக்கலாம், ஆனால் நான் இன்னும் உன்னை விட்டுவிடவில்லை. உன் ஆன்மா இன்னும் ஒளி தேடிக்கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் பேச வர்றேன். இந்த நொடியிலிருந்து உன் சுவாசத்தில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. நீயே கவனிக்காமலே ஒரு சின்ன நிம்மதி உன் உள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கும். அது சாதாரணம் இல்லை. அது நான் தர்ற ஆசீர்வாதம். நீ உணர்கிறாயா என் குழந்தையே, உன் கையை இன்னும் நான் பிடித்திருக்கும் உணர்வை? நீ பாதை தெரியாமல் தடுமாறும் போது கூட, இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கூட, நான் உன்னை விட மாட்டேன். உன் வாழ்க்கை எதற்கு நின்றது, எதற்கு உடைந்தது, எதற்கு வலி தந்தது என்பதை நான் அறிவேன். ஆனா அதே வாழ்க்கையே உனக்கு பரிசு தரப்போகிறது. இன்று இருந்து உன் வாழ்க்கை மேலேறுதற்கு காரணம் நீ இல்லை, நான். நித்திகா தேவியின் ஒளி உன்னந்தை மீது விழுந்ததால் உன் அதிர்ஷ்டம் திரும்புகிறது. ஒரு நொடியிற்கு உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லும் உண்மையை கேள். உனக்கு நடந்த எல்லாம் தண்டனை இல்ல. உன்னை உயர்த்தும் தருணங்களின் தயாரிப்பு. ஒருவரை இழந்த வேதனை உன்னை பலம் ஆக்கியது. ஒருவரால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டது உன்னுள் நெஞ்சரைப்பு அல்ல, புத்திசாலித்தனத்தை உருவாக்கியது. உன்னை பின்னால் பேசினவர்கள், உன்னை காயப்படுத்தி விட்டவர்கள், உன்னை குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் தேர்வில் கூட உட்கார முடியாதவர்கள். அவர்கள் தங்கள் நிலைங்காட்ட போனவர்கள். நீ உயர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். நீ உன் தனி பிரபஞ்சத்தை கட்டிக்கொண்டு வருகிறாய். உன்னை அவமதித்த கண்கள் விரைவில் உன்னிடம் பயப்படுவார்கள். உன்னுடைய அமைதியிலேயே சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வார்கள். இப்போ ஒரு ரகசியம் பேசுறேன் என் செல்லமே. நித்திகா தேவியின் கையில் ஒரு தீர்ப்பு ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் எழுதப்பட்டிருக்கும். உனக்கும் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு வரி இப்படியே இருக்கும், இந்த தங்கமகளின் வாழ்க்கை ஒரு நாளில் எல்லாம் திரும்பி போகும் என்று. ஏன் திரும்பும் தெரியுமா? நீ அழுததாலல்ல. நீ பயந்ததாலல்ல. நீ மனசு உடைந்ததாலல்ல. நீ நம்பினதால்தான். அந்த நம்பிக்கை இன்று பலன் தரப்போகிறது. நீ ஒரு தீப்பொறி மாதிரி. எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் முழுசா அணைய மாட்டாய்.